சிற்றம்பலம். வாழைக்கனி பல இன்கனி மாங்கனிதாம் சிறந்த குழைச்சுருள் குழை அப்பம் எள்ளுருண்டை எல்லாம் துருத்தும் ஏழை பெயிறு வயிற்றோடும் குந்து என் உள்ளம் பிரியான் எழத்திருமுகத்து செக்கர் மேனி விநாயகனே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியை போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை புரிந்திய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, வையமெங்கும் வைதிக சைவம் வளர்ந்திடல் வேண்டும் என்ற ஞான நோக்கிலே விநாயக புராணத்தை அருளி செய்த கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனம் கவிராட்சச ஸ்ரீ கச்சியப்ப முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, பழைய வைதிக சைவம் பாரங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவியினாலே கவி ராட்சசர் ஸ்ரீ கச்சியப்பர் முனிவர் அருளி செய்திருக்கின்ற விநாயகர் புராணத்திற்கு உள்ளே வருகின்ற காரிய சித்தி மாலை என்கின்ற ஒரு தனி நூலை ஒரு சிறப்பு சிந்தனையாக செய்கின்ற ஒரு பெரும் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. சைவப்பெரியர்களே, நம்முடைய சைவத்திலே திருமுறைகள் கண்டிப்பாக ஓத வேண்டியது. அந்த திருமுறைகள் ஓதிய பின்பு திரு கைலாய பரம்பரையை ஆதீனங்கள் அங்கீகரித்திருக்கின்ற அருளாளர்கள் அருளை செய்திருக்கின்ற ஞான தோத்திரங்களும் ஓதுதற்கு உரியவை. அப்படி ஓதுதற்கு உரியவைகளிலே திரு கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனம் ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் அருளி செய்திருக்கின்ற விநாயகர் புராணத்திற்குள்ளே வருகின்ற காரிய சித்தி மாலையும் சிந்தனை செய்வதற்கு உரியது. பல நூல்களை நாம் கற்பதனுடைய நோக்கம் என்ன? திருமுறைகள் இருந்தும் கூட அருளாளர்கள் எப்படி தன்னுடைய வாக்கிலே பல ஞான பிரபந்தங்களை ஏன் தந்தருளி இருக்கிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் உற்று நோக்குதல் வேண்டும். ஒரு உணவுப் பொருள் இருக்கிறது, அது உடம்பிற்கு நல்லது என்று சொல்லுகிறார்கள். அந்த உணவுப் பொருளை நாம் நேரடியாக எடுத்துக்கொள்ள இயலாது. அதை பக்குவம் செய்து சமைத்து கொடுத்தால்தான் நாம் உண்பதற்கு சுவையாக இருக்கும், நம்முடைய உடம்பும் ஏற்கும். அந்த வகையிலே உதாரணமாக எடுத்துக்கொண்டால் உடலுக்கு நல்லது பாவைக்காய் என்று சொல்லக்கூடியது. பல்லாற்றாலும் உடம்பிற்கு நல்லதை செய்ததாக மருந்து பொருளாக இருந்தாலும் அந்த பாவைக்காயை எப்பொழுது நாம் உட்கொள்ள முடியும் என சொன்னால் அதை நம்முடைய தாயானவள் சமைப்பாள். அதை வேக வைக்க வேண்டிய வகையில் எண்ணெயிலே போட்டு அதை தாளித்து எடுத்ததோடு மட்டுமல்லாது அதற்கு வேண்டிய தேங்காய், சிறிது மிளகாய், இன்னும் அதற்கு வேண்டிய மசாலாக்கள் என்னென்ன உண்டோ உப்பு முதலானவைகளை சேர்த்து நம் மத்தியிலே வைக்கின்ற பொழுது அது நமக்கு வாய்க்கும் சுவையாக இருக்கும், நம்முடைய உடலும் ஏற்றுக்கொள்ளும். எனவே அவசியமான ஒரு உணவுப் பொருளை கூட ஒருவர் சமைத்து கொடுத்தால் நமக்கு சுவையாகவும் இருக்கிறது, உடலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதே போலத்தான் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய திருவாக்கிலே சொல்லி காட்டுகிறார். நான் தருகின்ற இந்த ஞான பணுவல்கள் எல்லாம்
சமைத்த பாடல் அப்படிங்கிறார். பக்குவப்படுத்தி உங்களுக்கு ஏற்கும்படி கொடுத்திருக்கிறேன் என்று ஞானசம்பந்தர் சொல்லார். ஞானசம்பந்தர் தன்னுடைய தேவார திருவாக்கை சொல்லுகின்ற போது இது சமைத்த பாடல் என்று சொல்லி காட்டுகிறார். திருமுதுகுன்றம் பதிகத்திலே மேகரா குறிஞ்சி பண்ணிலே அமைந்திருக்கின்ற திருமுதுகுன்றம் பதிகத்திலே திருக்கடைக்காப்பிலே ஞானசம்பந்தர் சொல்லி காட்டுகிறார். முழங்கு ஒளிநீர் முத்தாறு வலம் செய்யும் முதுகுன்றத்து இறையை மூவா பழங்கிழமை 12 பேர் படைத்து உடைய கழுமலமே பதியாக கொண்டு தளங்கு எரி 3 ஓம்பு தளி தமிழ்ஞான சம்பந்தன் தமிழ்ஞான சம்பந்தன் சமைத்த பாடல் வழங்கும் இசை கூடும் வகை பாடும் அவர் நீடுலகம் ஆழ்வர் ராமே. திருஞான சம்பந்தன் சமைத்த பாடல்கிறான். அப்ப என்ன பொருள்? நாம் ஏற்கும்படியாக நமக்கு பக்குவப்படுத்தி அங்கே கொடுக்கப்படுகிறது என்பது அங்கே தெளிவார். அதன்படி வேறு ஆகமங்களிலே உள்ளதையெல்லாம் நமக்கு நாம் ஏழும்படி அதை கொஞ்சம் சுவைப்படுத்தி நமக்கு காட்டுவதுதான் பிரபந்தங்கள். அந்த வகையிலே சில பிரபந்தங்கள் என சொல்லக்கூடியது ரொம்ப சிந்தனைக்கு உரியதாக தனி நூல்களாகவே அதை சைவர்கள் சிந்திப்பார்கள். அந்த வகையிலே மிகுந்த சிந்தனைக்கு உரியது கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் கவிராட்சசர் ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் அருள் செய்திருக்கின்ற விநாயகர் புராணத்திற்கு உள்ளே ஒரு பகுதி வருகிறது. அந்த விநாயகர் புராணத்திலே முதலாவதாக வருகின்ற அந்த உபாசன காண்டத்திலே காசிவன் முதலியோர் அனுஷ்டித்த படலம் என்று ஒன்று வருகிறது. காசி 69வது படலம் காசிவன் முதலியோர் அனுஷ்டித்த படலம் உள்ளே விநாயகருக்கு ஒரு தோத்திரம் செய்வதாக 8 பாடல்கள் அமைந்திருக்கிறது. 8 பாடல்களுக்கும் தனியாக ஒரு நூலாக வைத்து சிந்திக்கின்ற மரபு நம்முடைய சைவத்திலே உண்டு. இப்படி ஒரு நூலிலே வரக்கூடிய நூலுக்குள் இருக்கிற ஒரு பகுதி தனி நூலாகவே வைத்து சிந்திக்கப்படும். அப்படி எண்ணற்ற நூல்கள் நம்முடைய தமிழிலே இருக்கிறது. ஒரு நூலுக்குள்ளே வரக்கூடிய ஒன்று தனி நூலாகவே வைத்து சிந்தனை செய்வதும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சிவஞான போதத்திற்கு மாபாடிய கர்த்தர் மாதவ சிவஞான சுவாமிகள் சிவஞான போதத்திலே முதல் சூத்திரம் 2வது அதிகரணத்திலே சிவாச்சாரியர் அருளி செய்திருக்கின்ற ஸ்லோக பஞ்சகத்தை மொழிபெயர்த்து கேதுக்காக உள்ளே வைத்திருக்கிறார். இது மாபாடியத்துக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அந்த நூல் பாடியத்திற்குள் இருக்கின்ற மேற்கோளாக சொல்லப்படுகின்ற ஹேதுக்காக சொல்லப்படுகின்ற அந்த ஸ்லோக பஞ்சகம் தனி நூலாகவே வைத்து இன்றைக்கும் சிந்திக்கப்படுகிறது. நம்முடைய பேட்டை திரு ஈஸ்வரமூர்த்தியா பிள்ளை அவர்கள் ஸ்லோக பஞ்சக விஷயம் என்று சொல்லி ஒரு பெரிய விளக்க உரையை எழுதியிருக்கின்றார்கள். எனவே ஒரு நூலுக்குள் வருகின்ற ஒரு பகுதி தனி சிந்தனையை பெறும். இதே போல நிரம்ப அடைய தேசிகர் அருளை செய்திருக்கின்ற திருவையாறு தலபுராணத்துல அங்கே நம்முடைய அதிகார நந்தியானவர் இறைவனிடம் 16 வரங்கள் கேட்டதாக ஒரு பகுதி வருகிறது. திருவையாறு தலபுராணத்துக்கு உள்ளே நம்முடைய அதிகார நந்தி இறைவனிடம் 16 வரங்கள் கேட்டதாக சொல்லப்படும். அதை தனியாக வைத்து நமக்கு 16 பேர்கள் என்ற ஒரு தலைப்பிட்டு அந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு தனியாக சிந்தனை செய்கிறோம். மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பொறாமணமும் என்று தொடங்குகின்ற இந்த 16 பேர்களும் சைவனுக்கு உள்ள இலக்கணங்கள் என்ற காரணத்தினாலே அந்த நூல் தனியாக வைத்து சிந்திக்கப்படுகிறது. மாபாடியத்துக்குள்ளே வருகின்ற ஸ்லோக பஞ்சகம் பரத்துவத்தை உணர்த்துகின்ற காரணத்தினாலே அது தனியாக வைத்து சிந்திக்கப்படுகிறது. இதே போன்று பாரத கதையின் உள்ளேதான் பகவத்கீதை வருகிறது. அதுவும் தனியாக வைத்து சிந்திக்கப்படுகிறது. இன்னும் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளை செய்திருக்கின்ற பிரபந்தங்கள் ஸ்தோத்திரங்களிலே ஒன்றாக இருக்கின்ற திருப்பாசுரம் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம். இந்த வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்பதையே ஒரு தனி நூலாக வைத்து
அந்த 12 திருப்பாடல்களுக்கும் சேக்கிழார் பெருமான் எழுதி சேர்க்கின்ற உரையையும் இரண்டையும் இணைத்து தனியாக விளக்க நூலாக வைத்து இன்றைக்கும் சிந்தனை செய்யப்படுகிறது. அதே போல மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற காஞ்சி புராணத்திலே தழுவ குலைந்த படலத்திலே அகத்தியர் இறைவனை நோக்கி துதி செய்வதாக ஒரு 8 பாடல்கள் வருகிறது. இந்த 8 பாடல்களையும் தனியாக எடுத்து அகத்தியர் அட்டகம் என்று பெயரிட்டு இன்றைக்கும் அந்த நூல் சிந்திக்கப்படுகிறது. எனவே ஒரு நூலுக்குள்ளே வருகின்ற ஒரு பகுதி அது ஒரு சிறப்புத்துவம் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே அதை தனி நூலாக வைத்து சிந்திப்பது உண்டு என பொருட்செய்தி மிகுந்திருக்கும். அதனால் அந்த சிந்தனையிலே ஒரு பயன் என்பது நமக்கு ஏற்படும். அந்த வகையிலே எடுத்துக்கொண்டால் நம்முடைய திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் கவிராட்சசர் ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் அருளி செய்திருக்கின்ற விநாயகர் புராணத்திலே இதே போன்று பல சிறப்பு நூல்கள் இருக்கிறது. அந்த விநாயகர் புராணத்துக்குள்ளே உபாசன காண்டம் என சொல்லக்கூடியதிலே வரக்கூடியதிலே அரசு இயற்கை படலம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது சோமகாந்தன் என்று சொல்லக்கூடிய அரசன் தன்னுடைய மகனாகிய ஏமகண்டனுக்கு அரசனாக பதவியேற்கின்ற நீர் எதையெல்லாம் ஒழுகுதல் வேண்டும் என்பதற்கு ஒரு அறிவுரை சொல்லுகின்ற நூல். இதை தனியாக எடுத்து சிந்தித்து இதற்கு நீதி நிகேதனம் என்ற ஒரு பெயரிட்டு இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. அந்த அந்த சோமகாந்தன் என சொல்லக்கூடியவன் ஏமகண்டனுக்கு உபதேசம் செய்த பகுதியை மட்டும் எடுத்து இது சைவர்கள் சீலர்கள் அரசாங்கத்தை ஆளுகின்ற ராஜ்யத்தை ஆளுகின்ற அரசர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் அது உணர்த்தப்படுகின்ற காரணத்தினாலே அந்த பகுதியை மட்டும் எடுத்து நீதி நிகேதனம் என்ற பெயரிட்டு நீதி நூல்களாக அதை வெளியிடுவார்கள். இதே போன்று நம்முடைய இந்த விநாயகர் புராணத்திற்கு உள்ளே நம்முடைய லீலா காண்டம் என சொல்லக்கூடிய அந்த பகுதியில அங்கே விநாயகர் கவசம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த விநாயகர் கவசத்தை தனியாக எடுத்து தோத்திரம் செய்வார்கள். இதே போன்று இந்த விநாயகர் புராணத்திலே நான் ஏற்கனவே கூறியபடி அங்கே 69வது அந்த படலமாகிய காசிபன் முதலிய ஒரு அனுஷ்டித்த படலத்திலே நம்முடைய விநாயக பெருமானை நோக்கி துதி செய்வதாக 8 பாடல்கள் இருக்கிறது. அந்த 8 பாடல்கள் தான் விநாயகர் அட்டகம். எப்படி அகத்தியர் அட்டகம் என்று காஞ்சி புராணத்தில் இருக்கிறதோ இதே போல விநாயகர் அட்டகம், விநாயகரை பற்றிய தோத்திரங்களாக 8 பாடல்களை உடையது விநாயகர் அட்டகம். எனவே இந்த விநாயகர் அட்டகம் என சொல்லக்கூடியது ஒரு தனி நூல் அன்று. விநாயக நம்முடைய காரியசக்தி மாலை என சொல்லக்கூடியது தனி நூல் அன்று. இந்த காரியசக்தி மாலை என சொல்லக்கூடியது விநாயக புராணத்தின் உள்ளே ஒரு படலத்தின் உள்ளே வரக்கூடிய ஒரு பகுதி. சரி, இதற்கு ஆசிரியர் யார் என சொல்லுகின்ற பொழுது நம்முடைய விநாயக புராணத்தை அருளி செய்த கச்சியப்ப முனிவர் தான் இந்த காரியசக்தி மாலைக்கு ஆசிரியர், நூலாசிரியர். அது எப்படி அமைந்திருக்கும் என்றதை நாம பின்னால பார்க்க போறோம். ஏன்னா சிலர் இதை தவறாக காசிப முனிவர் அருளியதுன்னு போடுறாங்க. ஏற்கக்கூடியது அல்ல. அந்த நூல் யார் அருளி செய்தது? விநாயக பெருமான். அந்த பெருமையை சொல்லக்கூடிய விநாயக புராணத்தை கச்சியப்ப முனிவர் அருளி செய்தார். எனவே இந்த காரியசித்தி மாலை என சொல்லக்கூடியது ஆசிரியர் கச்சியப்ப முனிவர். அது எப்படி அந்த நூல் அமைந்திருக்கிறது என்பதை உங்கள் மத்தியிலேயே அங்கே அந்த கருத்தை இப்ப நான் வைக்கிறேன். அதாவது நம்முடைய விநாயக புராணம் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை முதல்ல சிந்தனை செய்யணும். விநாயக புராணம் என சொல்லக்கூடியது எப்படி அமைந்திருக்கிறது என சொன்னால் அது 2 காண்டங்களை உடையது. ஒன்று உபாசன காண்டம், மற்றொன்று லீலா காண்டம் என்று 2 வகையாக அது வைகிறது. இதிலே உபாசன காண்டம் என சொல்லக்கூடிய அந்த முதல் காண்டத்திலே 69வது படலமாகிய காசிவன் முதலியோர் அனுஷ்டித்த படலம் என்று வருகிறது. அது எப்படி
அந்த நூல் அமைந்திருக்கிறது என்பதை நான் சொல்லி காட்டுகிறேன். விநாயக புராணத்திலே உபாசன காண்டத்திலே காசிபன் வருகிறார். காசிபனுக்கு பல துணைவியர் உண்டு. காசிப முனிவரானவர் தன்னுடைய துணைவியரோடு சேர்ந்து பல புத்திரர்களை பெறுகிறார்கள். ஏறத்தாழ 14 புத்திரர்களை பெற்றதாக சொல்லப்படுகிறது. அந்த 14 புத்திரர்களை பெற்ற நம்முடைய காசிப முனிவரானவர் தம்முடைய மக்களை அழைத்து விநாயகரை நினைந்து தவம் செய்து அருளை பெற்று உய்யுங்கள் என்று அந்த 14 பேர்களுக்கும் அங்கே விநாயகரை பற்றி உபதேசம் செய்கிறார். விநாயகரை பற்றி உபதேசம் செய்கின்ற போது நன்றாக கவனிக்க வேண்டும். 14 பேர்களுக்கு முன்னே அமர வைத்து பொதுவாக அவர் உபதேசம் செய்யவில்லை. நுட்பமாக கேட்க வேண்டிய பகுதி. காசிப முனிவர் தன்னுடைய 14 குழந்தைகளையும் பொதுவாக உபதேசம் செய்யவில்லை. விநாயகருடைய பெருமையை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அழைத்து அவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அருள் செய்கிறார். சில பேர்களுக்கு அங்கே ஓரெழுத்து மந்திரத்தை உபதேசிச்சார். சில புத்திரர்களுக்கு 4 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்தார். சிலருக்கு 5 எழுத்து மந்திரத்தை, சிலருக்கு 8 எழுத்து மந்திரத்தை, சிலருக்கு விநாயகருக்குரிய 12 எழுத்து மந்திரத்தை, சில புதல்வர்களுக்கு விநாயகருக்குரிய 16 எழுத்து மந்திரத்தை, இன்னும் 19 எழுத்து மந்திரத்தை என்று இப்படி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக மந்திர உபதேசம் செய்கிறார். அப்படி தனித்தனியாக மந்திரத்தை உபதேசம் செய்ததோடு மட்டுமல்லாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விநாயகருடைய பெருமையை சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விநாயகருடைய பெருமை. ஏன்னா விநாயகர்ல பேதம் இருக்கிறது, பின்னால பார்க்க போறோம். அந்த 32 விநாயகர் வடிவம் சிறப்பானது. ஆகையினாலே அதுல ஒவ்வொரு விநாயகர் பெருமானுடைய சிறப்பையும் கூறி ஒவ்வொரு புதல்வர்களுக்கும் அந்த பெருமானை நினைந்து தியானம் தவம் செய்யும்படியாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு பணிக்கிறார். அதன்படி ஒவ்வொருவரும் விநாயகருக்குரிய சில வகையான எழுத்து மந்திரங்கள் பேதத்தோடு அவர்கள் உச்சரித்துக் கொண்டு அவன் தந்தையினுடைய உபதேசத்தின்படி அந்தந்த விநாயகரை அவர்கள் தியானம் செய்கிறார்கள். அப்படி தியானம் செய்கின்ற பொழுது அங்கே விநாயகர் வெளிப்படுகிறார். அப்படி விநாயகர் வெளிப்படுகின்ற பொழுது இருக்கட்டுங்க, அது விநாயகர் வெளிப்படுகின்ற பொழுது அந்த புதல்வர்கள் அனைவரும் விநாயக பெருமானை கண்டு அப்படியே மனக்களிப்பினாலே தோத்திரம் செய்கிறார்கள். நல்லா கவனமா கேட்கணும். காசிப முனிவருடைய புத்திரர்கள் அவர்கள் செய்த தியானத்திற்கு ஏற்ப மந்திரத்திற்கு ஏற்ப விநாயகர் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவருக்கும் தோன்றினார். அதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. இது அப்பர் பெருமானுடைய திருவாக்கிலே இந்த செய்தி அமைந்திருக்கிறது. யார் ஒருவர் எந்த மந்திரத்தை எந்த வடிவத்தை நினைந்து அவர்கள் தியானம் ஜபம் செய்கிறார்களோ அதற்கேற்றபடி இறைவன் அருள் செய்வான். இதை அப்பர் பெருமானே தன்னுடைய திருவாக்கிலே 6வது திருமுறை அந்த திருத்தாண்டகத்திலே நம்முடைய பெருமான் அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அப்பர் பெருமான் தன்னுடைய திருவாக்கிலே திருப்பூவனம் திருத்தாண்டகத்திலே ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். இங்கே நம்முடைய காசிப முனிவருடைய புத்திரர்கள் அந்த எழுத்து பேதங்களை வைத்து ஒவ்வொருவரும் தியானம் செய்கிறார்கள். விநாயகருடைய ஒவ்வொரு பேதமுடைய அந்த வடிவத்தை எடுத்து தியானம் செய்கிறார்கள். ஆகையினாலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்சி கொடுக்கிறார். சிலருக்கு சிம்ம வாகனத்தில் அமர்ந்த காட்சி கொடுத்தார், சிலருக்கு மயில் வாகனம், சில புத்திரருக்கு மூஷிக வாகனம், சிலருக்கு மான் வாகனம், சிலருக்கு சூரிய பிரகாசத்தோடு பேரொளியோடு காட்சி, சிலருக்கு சந்திரன் போன்ற குளுமையான ஒளி காட்சி கொடுத்தார். இதே போன்று சில பேருக்கு மேக நிறத்தோடும் காட்சி கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது சிலருக்கு 2 கைகளோடும், சிலருக்கு 4 கைகளோடும், சிலருக்கு 6 கைகளோடும், சிலருக்கு 8 கைகளோடும், சிலருக்கு 10 கைகளோடும், சிலருக்கு 12 கைகளோடும், சிலருக்கு 1000 கைகளோடும் காட்சி கொடுத்தார். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான காட்சி.
இன்னும் அவர்கள் ஒவ்வொருவரும் சிலர் விநாயகனை வால பருவமாக கண்டனர், சிலர் தருண பருவமாக கண்டனர், சிலர் குமர பருவமாக கண்டனர், சிலர் விருத்த பருவமாக கண்டனர். அப்படி தமக்கு தனித்தனியே தாம் நினைத்த ஜபம் தியானத்திற்கேற்ப காட்சி கொடுத்ததை கண்டு அப்படியே அகம் மகிழ்ந்து அந்த புத்திரர்கள் அனைவருமாக சேர்ந்து அங்கே விநாயக பெருமானை நோக்கி தோத்திரம் செய்கிறார்கள். அப்படி தோத்திரம் செய்த அந்த பகுதிதான் 8 பாடல்களோடு கூடிய பகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த 8 தோத்திர பகுதியும் விநாயகர் அட்டகம் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி 8 பாடல்களே இருக்கின்ற காரணத்தினாலே இது விநாயகர் அட்டகம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நேரத்திலே இதற்கு காரிய சித்தி மாலை என்ற பெயர் ஏன் வந்தது என்பது அடுத்தது. எப்பொழுதுமே ஒரு நூலுக்கு தனியாக பெயரிடுவது உண்டு, மரபு உண்டு, தனியாக மரபு உண்டு. அந்த தலைப்பு எப்படி இடுதல் வேண்டும் என்பது சில மரபுகள் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தொல்காப்பியத்தில விளக்கமாக பேசப்பட்டிருக்கிறது. நூலுக்கு தலைப்பு எப்படியெல்லாம் இருத்தல் வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது. இப்ப அதை சொன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடும். அதன்படி இந்த 8 தோத்திர பாடல்கள் இந்த விநாயகர் அட்டத்துக்கு ஒரு நூல் பெயரிடுவதற்கு காரிய சித்தி மாலை என்று அங்கே வந்திருக்கிறது, பெயரிட்டார்கள். ஏன் காரிய சித்தி மாலை என சொன்னா, இந்த காரிய சித்தி மாலை என சொல்லக்கூடியது எதற்காக அப்படி பெயரிடப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, 8 பாடல்களிலே தோத்திரம் செய்கிறார். இந்த 8 பாடல்களை தோத்திரம் செய்து முடித்த பின்பு அந்த 14 புதல்வர்களும் ஒரு வரத்தை கேட்கிறார்கள். கவனமாக 8 பாடல்களுக்கு அப்புறம் அடுத்த பாடல்ல அந்த காசிவ முனிவருடைய புத்திரர்கள் வரம் கேட்கிறார்கள். அந்த வரத்தை கொடுக்கின்ற பொழுது விநாயக பெருமான், நீங்கள் என்னை தோத்திரம் செய்ததை நான் அகமகிழ்ந்தேன், இந்த தோத்திரத்திலே இப்படி தோத்திரம் செய்தால் என்னென்ன பலன் என்று அந்த 8 தோத்திரம் விநாயகர் அட்டகம் என்று சொல்லப்படும் 8 தோத்திர பாடலையும் என்ன முறையில் படித்தால் என்ன பலன் கிடைக்கும், எத்தனை முறை இந்த பாடலை படித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று பலனை சொல்லுகிறார். அப்படி பலனை சொல்லுகின்ற பொழுது இந்த பாடலை ஒவ்வொரு சந்தியிலும் இந்த விநாயகத்தை படித்தால் சகல கரும சித்தி பெறும் என்று நூல் பயனை விநாயகர் கொண்டார். சகல கரும சித்தி பெறும். இந்த விநாயகர் அட்டகத்தை சந்திகள் தோறும் தோத்திரம் செய்தால் சகல கரும சித்தி பெறும் என்று விநாயகர் அங்கே பலன் கூறியதாக நம்முடைய கச்சியப்ப முனிவர் குறிப்பிட்டார். எனவே விநாயகர் திருவாக்கிலேயே சகல கரும சித்தி பெறும் என்று நூல் பயன் சொன்ன காரணத்தினாலே இதற்கு காரிய சித்தி மாலை, சகல கரும சித்தி காரிய சித்தி மாலை என்று இதற்கு பெயர் பட்டிருக்கிறது. எனவே நூலின் பயனே நூலுக்கு பெயராக அமைந்தது. எதை போல கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் தாம் அருளி செய்த அந்த சித்தாந்த அட்டகத்தில் ஒன்றாக இருக்கின்ற ஒன்றில் சிவப்பிரகாசம்னு பெயர் வைத்தார். ஏன் சிவப்பிரகாசம்? அது நூல் பயன். நம்முள் இருக்கின்ற சிவத்தை இந்த ஆன்மா தெளிந்து காணும்படி அந்த சிவத்தை பிரகாசிக்க செய்வது, நம்முள் இருக்கின்ற சிவத்தை பிரகாசிக்க செய்வது சிவப்பிரகாசம் ஆகிய நூல். எனவே நூலின் பயனே, நூலின் தன்மையே நூலுக்கு அங்கே பெயராக அமைந்ததை போலத்தான் இங்கே காரிய சித்தி மாலை என்பது நூல் பயனாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை மட்டும் சொல்றேன். ஏன்னா அந்த நூல் சிந்தனை செய்கின்ற பொழுது 8 பாடல்களையும் சிந்தித்து அவர்கள் கேட்ட வரம் என்ன, அதற்கு விநாயக பெருமான் என்னென்ன பலன்கள் கூறினார் என்பதை பின்னால விரிவாக சிந்திக்க போறோம். இப்பொழுது விநாயகர் வாக்கிலேயே இந்த நூல் ஓதியதனுடைய பலன் வைத்து காரிய சித்தி மாலை என்று பெயர் வைத்ததற்கு நாம் எடுத்துக்காட்டுக்காக அந்த திருப்பாடலை படித்து காட்டுறேன். நமது தோத்திரத்தை விநாயகர் சொல்றார், என்னை நீங்கள் தோத்திரம் செய்த இந்த 8 பாடல்களையும் விநாயகர் சொல்றார் அந்த காசிவ முனிவர் முதலானவர்களை நோக்கி, இந்த நமது தோத்திரத்தை யாவன் 3 தினமும் மை சந்திகள் தோறும் தோத்திரம் செய்யினும் சகல கரும சித்தி பெறும், சிந்தை மகிழ சுகம் பெறும், என் தினம் உச்சரிக்கின் சதுர்த்தி இடை
பந்தம் அகலவோர் எண்கால் படிக்கில் அட்ட சித்தியுறும். எனவே இங்க நூலின் பயனாக விநாயக பெருமான் சொல்லுகின்ற பொழுது சகல கரும சித்தி வரும் என்று கூறிய காரணத்தினாலே இதற்கு காரிய சித்தி மாலை என்று பெயர் வைத்ததாக அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த நூல் என சொல்லக்கூடியது காசிப முனிவர் அருள் செய்தது என்று சொல்வது தவறு. காசிப முனிவருக்கு வந்து அவருடைய புத்திரர்கள் காசிப முனிவர் முன்பாக விநாயகரை தோத்திரம் செய்ததாக விநாயகர் புராணத்திலே வருகிறது. எனவே விநாயகர் புராணத்தை அருளி செய்த கச்சியப்ப முனிவர் தான் இந்த காரிசித்தி மாலையினுடைய ஆசிரியர். அதை முதல்ல தெளிவாக இருக்கணும். இந்த நோக்கத்தோடு தான் இந்த சிந்தனையை அடியேன் என்று எடுத்திருக்கின்றேன். சரி, இந்த நூலாசிரியர் அருள் செய்திருக்கின்ற இந்த விநாயக புராணத்தை பற்றி லேசாக குறிப்பு தெரிந்து கொண்டோம். எப்பொழுதுமே ஒரு நூலுக்குள் செல்லுகின்ற பொழுது அந்த நூலாசிரியர் பெயருடைய சருதம் தெரியணும். அந்த நூலை பற்றிய சிறப்பு செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நூலாசிரியர் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரிய மன்னிக்கலாம் கச்சியப்ப முனிவர், கச்சியப்ப முனிவருடைய ஒரு திவ்யமான சரித்திரத்தை அதை அடுத்த அமர்வுல சொல்றேன். அடுத்த அமர்விலே சொல்லி காட்டுகிறேன். இப்போ இந்த கச்சியப்ப முனிவர் அருள் செய்திருக்கின்ற விநாயக புராணம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கணும். விநாயகர் புராணம் எப்படி அமைந்திருக்கிறது என சொன்னா 2 காண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு புராணம் காண்டமாக அமைப்போம். பெரிய புராணம் 2 காண்டம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பெரிய புராணம் 2 காண்டம். ஆகையினாலே இதே போல நம்முடைய விநாயக புராணம் என சொல்லக்கூடியது 2 காண்டம். முதலாவது உபாசன காண்டம், 2வது லீலா காண்டம். இந்த உபாசன காண்டம் என சொல்லக்கூடியது 69 படலங்களை உடையது, 3047 பாடல்களை கொண்டது. 2வது லீலா காண்டம் என சொல்லக்கூடியதிலே 16 படலங்கள் உடையது, 3178 பாடல்கள் கொண்டது. எனவே இந்த விநாயக புராணம் என சொல்லக்கூடியது உபாசன காண்டம், லீலா காண்டம் என சொல்லக்கூடிய 2 காண்டத்தோடு கூடி மொத்தம் 91 படலங்கள் உடையதாய் 6225 பாடல்களை உடையது. இதிலே 2வது காண்டமாகிய லீலா காண்டத்தில் தான் அங்கே விநாயகர் கவசம் என்று ஒன்று அருமையான நூல் அங்கே இருக்கிறது. இதே போல இந்த நாம் சிந்திக்க இருக்கின்ற இந்த காரிசித்தி மாலை என சொல்லக்கூடியது முதல் காண்டமாக உபாசன காண்டத்தில் இருக்கிறது. இது 69வது காண்டமாகிய காசிபன் முதலியோர் அனுஷ்டித்த படலத்தில் இதில் இருக்கு. இந்த நூல் இந்த 8 திருப்பாடல்களும் அது 8ஆக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த 8 என்று சிறப்பு படை எப்படி சித்தாந்த அட்டகம் என்று வைக்கப்பட்டதோ அதே போல, அகத்தியர் அட்டகம் என்று வைக்கப்பட்டதோ அதே போல, விநாயகர் பெருமானை பற்றி 8 ஸ்தோத்திரங்கள் அருமையான துதியாக இருக்கின்ற காரணத்தினாலே இதற்கு விநாயகர் அட்டகம் என்ற ஒரு பெயரும் உண்டு. சரி, இந்த நூல் ஏன் தனியாக வைத்து சைவ உலகம் சிந்திக்கிறது என சொன்னால், இறைவனை பற்றிய அவன் பரத்துவத்தை பேசுகின்ற அருமையான ஒரு பகுதி. அதான் ரொம்ப முக்கியம். இந்த காரிசித்தி மாலையிலே வரக்கூடியது இறைவனது உண்மை இலக்கணத்தை, அவனது தன்மையை, அவன் எப்படிப்பட்டவன் என்ற சிவ பரத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்ற பகுதி. ஆகையினாலே தான் இது இறை உண்மையை பற்றி உணர்த்துகின்ற அருமையான சித்தாந்த கருத்துக்கள் நிறைந்திருக்கின்ற காரணத்தினாலே தான் நம்முடைய ஆண்டோர்கள் இந்த விநாயகர் அட்டகத்தை தனியாக எடுத்து காரிசித்தி மாலை என பெயரிட்டு அதை அச்சிட்டு வெளியிட்டு உரையும் எழுதி அதனுடைய சுவையை அனுபவிக்கும்படி நமக்கு உபகாரம் செய்திருக்கிறார். அந்த வகையிலே இந்த நூல் என சொல்லக்கூடிய இந்த காரிசித்தி மாலை அது சிவ பரத்துவத்தை உணர்த்துவது, சைவத்தினுடைய தலைவனாகி இறைவன் பரத்துவத்தை உணர்த்துவது. இந்த நூலை படிக்க தொடங்குகின்ற பொழுது ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இது விநாயக பெருமானை தோத்திரம் செய்கின்ற பொழுது இறைவனது முதலாம் தன்மை பரத்துவம் பேசப்படுகிறது. இந்த நூலை படிக்கின்ற பொழுது முதலிலே மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னவென்று சொன்னார்,
இவனது தன்மைகள் அனைத்தும் விநாயகர் மேல் ஏற்றி சொல்லப்பட்டது. அதான் ரொம்ப முக்கியம். சிவபெருமானுடைய முழுமுதற் தன்மை அனைத்துமே விநாயகர் பெருமான் மேல் ஏற்றி சொல்லப்பட்டது. ஆகையினாலே அது ஏன் சிவபெருமானுடைய முழுமுதற் தன்மை எல்லாம் விநாயகருக்கு ஏற்றி சொல்லப்பட்டதுன்னு சொன்னா, சில பேர் என்ன இதிலே விநாயகர் தானே துதி செய்கிறது, முழுமுதற் பொருள் விநாயகன் என்று வருகிறது என்றால் முழுமுதற் பொருள் விநாயகன் உண்மை. ஆனால் ஒரு உண்மை மனதிலே கொள்ளுதல் வேண்டும். நம்முடைய சைவத்தின் கண்ணே அடிப்படை கொள்கை ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் ஒரே கடவுள் கொள்கை நம்முடைய சைவ சமய கொள்கை. இந்த ஒரே கடவுள் கொள்கை என சொல்லுகின்ற பொழுது ஒரே கடவுள் என சொல்லக்கூடிய அப்ப பல பெயர்கள் இருக்கிறது என சொன்னார். அதுவெல்லாம் ஒன்றாகிய சிவத்திலிருந்து வெளிப்பட்ட பிம்பங்கள். அம்மை அப்ப யார், விநாயகர் யார், முருகன் யார் என்பதை பதிபசு பாச படுவல்லே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. சுடர் சிவபெருமான், சூடு பராசக்தி, அந்த சுடலே இருக்கிற சென் நிறம் விநாயகர், ஒளி முருகன். எனவே ஒன்றாகி சுடல் தான். இப்படி நாம் அந்த அங்கத்தை பேதப்படுத்தி பார்க்கிறோம். சுடரோ சிவபெருமான், சூடு பராசக்தி, செம்மை திடமார் கணநாதன், படரொளியோ செவ்வேள் என்று கருதுங்கால் சற்றேனும் வந்ததோ பேத வழக்கு. ஆகையினாலே சிவன் வேறு, சக்தி வேறு, விநாயகர் வேறு, முருகர் வேறு அல்ல. எல்லாம் ஒன்றாகிய அந்த ஒருவனே. இறைவன் சிவம், அவனிடம் இருக்கின்ற ஆற்றல் அல்லது அருள் சக்தி. எனவே இறைவனுடைய அருள் தான் சக்தி. அருள் அது சக்தி ஆகும். விநாயகப் பெருமான் யார்? சிவபெருமானுடைய நீலகண்டத்திலிருந்து வெளிப்பட்டவர். முருகப்பெருமான் யார்? சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்டவர். எனவே அவனில் இருந்து ஒரு கூறுதான் உலகத்திலே சில லீலைகள், சில கருணைப்பாடுகளை செய்வதற்கு அவன் ஒருவனே இப்படி பல பெயரை கொண்டு பல வடிவமாக வந்திருக்கிறான். எனவே அம்மை வேறு, சிவம் வேறு அல்ல. சிவம் வேறு, விநாயகர் வேறு அல்ல. சிவம் வேறு, முருகன் வேறு அல்ல. முருகனுக்கு பேரே ஆறுமுக சிவன்னே பேரு. முருகனுக்கு பேரே ஆறுமுக சிவன். அவன் வந்ததனுடைய நோக்கமே, முருகப்பெருமான் வந்ததனுடைய நோக்கமே 5 முகத்தோடு கூடிய சதாசிவ மூர்த்தியானவர் 6வது முகமாகிய அந்த அதோமுகத்தையும் சேர்த்து தரிசித்தல் வேண்டும் என்று உலகத்தின் மேல் இருக்கின்ற, உயிரின் மேல் இருக்கின்ற கருணையினாலே தான் 5 முகத்தோடு கூடிய அந்த பெருமான், கருவறையில் இருக்கிற சதாசிவத்துக்கு 5 முகம், ஆனால் இறைவனுக்கு இருக்கின்ற 6 முகத்தோடும் தரிசித்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் 5 முகத்தோடு அதோமுகன் அதையும் கூட்டி குமரகுருவர் சொல்லி காட்டுவார் கந்தர்கள் என்பார். எனவே 6 முக சிவன் என்று நம்முடைய முருகப்பெருமானுக்கு பேர். சிவனுக்கு முருகப்பெருமான் சிவன் என்னென்ன அருட்செய்களை செய்தார்களோ அதை பூராம் அம்பாள் மேல் ஏற்றி சொல்வது உண்டு, விநாயகப் பெருமான் மேல் ஏற்றி சொல்வது உண்டு, முருகன் மேல் ஏற்றி சொல்வதும் உண்டு. ஒன்றாகி சிவத்தை தான் அது சேர்கிறது. இன்னும் சொன்னா, நீங்க விநாயகருக்கென்று தனி தோத்திரம் நம்முடைய அருளாளர்கள் செய்யவில்லை. தேவாரத்தை எடுத்துக்கொண்டால் தனி தோத்திரம் எங்கேயும் கிடையாது. எந்த இடத்துல வருதுன்னா திருமறைகள்ல எடுத்துக்கொண்டா தோத்திரம் என்பது தனியாக செய்யவில்லை, பாடலுக்குள்ளே தான் வரும். அந்த பாடலையும் நன்றாக சிந்தித்தால் அது சிவத்தை தான் துதியாக மாறியிருக்கும். பிடியதன் உருவுமை குழமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினர் மிகு கொடை வருகிறது அல்லவா? மிகு கொடை வடிவினர் பயில்வழி வரமுறை இறையே. திருவரிவலத்திலே வந்திருக்கிற அந்த பெருமான் தான் தன்னுடைய அருளிப்பாட்டினால் அடியார்களுக்கு இடர் நீக்குவதற்காக விநாயகரை தந்தார். இப்படிதான் சொல்லி இருக்கு. எனவே விநாயகர் துதி வைப்பது இல்லை ஞானசம்பந்தர் தேவாரத்திலேயோ அப்பர் தேவாரத்திலேயோ சொந்த தேவத்திலே. ஆனால் விநாயகனை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார்களே அன்றி காப்பு செய்யல் ஒன்று தனியே வைப்பதும் இல்லை, விநாயகருக்கு என்று தனி துதியும் இல்லை. அந்த விநாயகரை குறிப்பிட்டு சிவத்தை தான் துதித்தார்கள்.
அந்த பொருளை நீங்க நன்றாக உற்று பார்க்கணும். இன்னும் ஏன் அப்படி செய்தார்கள் என்றால், எல்லாம் சிவனே. விநாயகர் என்றாலும், முருகன் என்றாலும், அம்மை என்றாலும், நம்முடைய சிவம் என்றாலும் ஒன்றுதான். அதனாலதான் நம்முடைய திருமறைகள்ல அம்பாளுக்குன்னு தனி தோத்திரமே கிடையாது. ஆனால் அம்பாளை குறிப்பிட்டதாக எடுத்து நாம் சிவத்தை சொல்ல மண்ணில் நன்ன உள்ள வாழல் அவைகளும் என்ன நல்லகதிக்கு யாரும் ஒரு குறைவில்லை. கண்ணில் நெல் அங்கும் கழுமலர் வளர்க பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. சுவாமியை தான் செய்தது. இதே போலத்தான் நம்முடைய முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் சிவமே என்று காட்டுவதற்காகத்தான் தனியாக தோத்திரம் இல்லை. ஆனால் இந்த குறை நீங்குதல் வேண்டும் என்பதற்காகத்தான் முருகப்பெருமானுக்கு 9வது திருமுறையிலே திருவிடைக்களி என்ற அந்த பதிகத்திலே அமைத்தார். திருமுருகாற்றுப்படை என்றும் வைத்திருக்கப்படுகிறது. இதே போல விநாயகருக்கென்று தனி துதி நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் செய்திருக்கிறார். கபிலதேவ நாயனாரும் செய்திருக்கிறார். அது தனி துதி, அது மட்டும்தான் இருக்கிறது. இப்படி நம்முடைய சைவத்திலே ஒரே கடவுள் கொள்கை. இதை ஏன் இந்த கருத்தை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் என சொன்னா, நாம் சிந்திக்க இருக்கின்ற காரிசித்தி மாலையிலே சிவனது இலக்கணங்களைத்தான் விநாயகர் மேல் வைத்து சொல்லப்படுகிறது. சிவனது இலக்கணங்களைத்தான் விநாயகர் மேல் வைத்து அங்கே சொல்லப்படுகிறது. எனவே இந்த பகுதியானது சைவத்தை பற்றி அறிய முற்படுகின்ற பாலபாடத்திலே முற்படுகின்றவர்கள் இந்த விநாயகருக்கு உரிய காரிசித்தி மாலையை படித்தால் நம் இறைவனுடைய மேலாம் ஒரு தன்மை நமக்கு நன்றாக புறப்படும். அதிலே முதல் திருப்பாடல். இது முழுக்க 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 சைவ சித்தாந்த கருத்து நிறைந்தது. இந்த விநாயகர் நூல், இந்த காரிசித்தி மாலை என சொல்லக்கூடியது, இது சகல காரியங்களையும் நமக்கு கைகூடும்படி செய்து சித்தி தருவது. அதான் நூல் பெயர் அதற்கு சொல்லப்பட்டதான் காரிசித்தி மாலை. இதற்கு விநாயகர் அட்டகம் என்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த நூலுக்கு சிறப்பு, எப்பொழுதுமே பாடியவர் தான் அந்த பாடலுக்கு பல திருக்கடை காப்புல சொல்லுவாங்க. ஆனால் இந்த 8 தோத்திரத்துக்கு உள்ள பலனை கேட்டு அகமகிழ்ந்த விநாயக பெருமானே சொல்லி காட்டிவிட்டார். அதுதான் இந்த நூலினுடைய ஒரு சிறப்பு. சிவபரத்துவத்தை காட்டுகின்ற மேலான ஒரு அருமையான ஒரு நூலாக அமைந்திருக்கிறது. அதிலே முதல் திருப்பாடல், அருமையான பாடல், முதல் திருப்பாடல். பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகு எவனிடத்தில் ஈண்டு இருந்து கறக்குமோ, தந்தமறை ஆகமங்கள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோ. ரொம்ப கவனமா கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. விநாயக பெருமானை பற்றி சொல்லி காட்டுகிறார். இந்த நூல் பூராவுமே பந்தம் அகற்றும் அனந்தகுண பரப்பு எவன்பால் உதிக்குமோ, கடவுள் பேரை சொல்லல, யாரிடம் இருந்து உதிக்கிறதோ, எவனிடம் இருந்து உதிக்கின்றதோ. இதுதான் நம்ம உபனிஷத்து சாயல். அப்பா கேட்கிறாரு கோபத்துல, வாங்க, உன்னை வளர்த்து ஆளாக்குனது யாரு சொல்ல மாட்டான். அதுக்கு விட உனக்கே தெரியும். இந்த கதிக்கு உயர்த்தியது யாருடா? போட்டிருக்கிற சட்டை, நீ குடியிருக்கிற வீடு யார் தந்ததுதான்? அப்ப என்ன அர்த்தம்? நான் தந்தேன்னு நேர்ல சொல்ல மாட்டான். அல்ல அப்பா தந்ததுன்னு நினைச்சு பார்த்தியான்னு சொல்ல மாட்டான். உனக்கு எதனால் யாரால் வந்தது என்று நினைத்து பார்த்தாயா? இப்படி ஒரு உண்மையை சொல்லி அந்த உண்மைக்கு உரியவன் யார் என்று கேள்வி கேட்பாங்க. இது ரொம்ப கவனமா கொள்ள வேண்டிய பகுதி. எனவே இறைவனை சொல்லுகின்ற பொழுது பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, யாரிடம் இருந்து உதிக்கிறது? அவனை கடைசியில சொல்லி காட்டுவார். அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற சொல்கிறோம். முதல்ல யாரு யாரு யார் யாருன்னு கேட்ட அந்த யார் தெரியுமோ அந்த கணபதியை நான் வணங்குகிறேன். சரி, இது எதனுடைய ஒரு போக்கு அல்லது சாயல் என சொன்னார்? வேதம், வேதத்தினுடைய சாரத்தை எல்லாம் எடுத்து நமக்கு தருவது உபனிஷத்துக்கள். எனவே வேத சிரம் என சொல்லக்கூடியது உபனிஷத்துக்கள். வேதத்தினுடைய சாரத்தை சொல்லுகின்ற உபனிஷத்துக்களுடைய
அந்த உபனிஷத்து சாரம் தான் இந்த காரி சித்தி மாலை. அதை நல்லா கவனிக்கணும். அன்பர் பெருமக்களே நல்லா கவனிங்க. இது உபனிஷத்தில் கையாளப்படுகின்ற முறைமையைத்தான் இங்கே கச்சியப்ப முனிவர் நமக்கு கையாளு. உபனிஷத்து என சொல்லக்கூடியது வேதத்தினுடைய சிரம், வேதத்தினுடைய உச்சி என சொல்லப்படுவது. அந்த உபனிஷத்திலே பல உபனிஷத்துக்கள் சிறப்புடையது. அதிலே பொதுவாக நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது 108 உபனிஷத்துக்கள். அந்த 108 உபனிஷத்துல 14 உபனிஷத்துக்கள் ரொம்ப ரொம்ப மிக 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 முக்கியமான உபனிஷத்துக்கள். இந்த 14 உபனிஷத்துக்கள், இந்த 14 உபனிஷத்துக்கள் 4 வேதத்தினுடைய ஒரு சாரத்தை சொல்லுகிறது. இப்ப அதுக்கு பட்டியல் சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடும். அந்த பட்டியல் அடுத்த அமர்வுல சொல்றேன். அதன்படி ஒவ்வொரு வேதத்தினுடைய சாரத்தை எந்தெந்த உபனிஷத்துக்கள் சொல்லுகிறது என்பதற்கு ஒரு பட்டியல் இருக்கிறது. அதன்படி இறைவன் உகக்கின்ற சாமவேதம் இருக்கிறது. சாமம் உகப்பார் போலும் அப்பர் பெருமான். எனவே இறைவன் மிகவும் உகப்பது சாமவேதம். அந்த சாம வேதத்தை தான் நம்முடைய ராவணன் இசையிலே எடுத்து தான் பட்ட துயரில் இருந்து மீண்டதோடு பரிசும் பாராட்டும் பெற்றான். வாழ்நாளை பெற்றான், சந்திரகாச வாளையும் பெற்றான், ராவணன் என்ற பெயரையும் பெற்றான். சாம வேதத்தை சீர்த்ததான். அந்த சாம வேதத்தினுடைய சாரத்தை சொல்லுவதுதான் கேனோ உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத். நல்ல கவனமா கேளுங்க. சாம வேதத்தின் இறைவன் உகக்கின்ற சாம வேதத்தினுடைய சாரத்தை கேன உபனிஷத்தும் சாந்தோக்கிய உபனிஷத்தும் இருக்கிறது. இந்த கேன உபனிஷத்தை சாரமாக கொண்டு தான் அந்த சாயலில் தான் காரி சித்தி மாலை அமைந்திருக்கிறது. அது எப்படி என்பதை லேசாக சொல்லி காட்டுறேன். இப்ப நான் சொன்னோம்ல, யாரால் எவனால் யாரால் எவனால் தான் கேள்வி எதுல இருக்கிறது? காரி சித்தி மாலை இருக்கு. இது அப்படியே கேன உபனிஷத்திலே இருக்கிறது. இந்த கேன உபனிஷத்து, இந்த கேன என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், எதனால், யாரால் இந்த உலகம் தோன்றுகிறது? எதனால்? சிவமாகிய அந்த ஒன்றால். இந்த உலகம் அங்கே சங்காரம் செய்யப்படுகிறது. எதனால் சங்காரம் செய்யப்படுகிறது? சிவத்தால். யாரால், எதனால் என்று கேள்வியை கேட்டுக்கொண்டே கேன உபனிஷதம் தொடங்குகிறது. அந்த உபனிஷத்து தொடங்குகின்ற பொழுது கேனே என்று தொடங்குகின்ற காரணத்தினாலே அந்த உபனிஷத்துக்கு கேனே உபனிஷத். கேனே என்ற சொல்லுக்கு எதனால், யாரால் என்ற ஒரு பொருள். அந்த உபனிஷத்து எப்படி தொடங்குகிறது என சொன்னா, ஓம் கேனேஷிதம் பததி புரோஷிதம் மனக. ஓம் கேனேஷிதம், ஓம் கேனேஷிதம் பததி. இது என்ன பொருள் என சொன்னா, நீ ஒன்றை கண்டு ஒன்றை விரும்புகின்றபடி உன்னுடைய மனத்தை தூண்டி உன் புத்தியை செலுத்துவது எது? மாயையிலே உன்னுடைய புத்தியை செலுத்துவது எது? இறைவன் தானே. அவன் தானே மாயையிலே அமிழ்த்தி நமக்கு இச்சையை ஏற்படுத்துகிறான். எனவே உன்னுடைய மனமானது ஒன்றை பற்றி செல்லுகிறது என்றால் இது யாரால் செல்லுகிறது? எதனால் செல்லுகிறது? அது சிவத்தால் தான் ஏவப்படுது. அவரவர்கள் கண்மத்திற்கு ஏற்ப அந்த மனம் ஏவப்படுகிறது, மனம் ஏவப்படுகிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், நம்முடைய முக்தநாதனானவன் மெய்ப்பொருள் நாயனாரை வெல்ல வேண்டும் என நினைத்தார். ஆனால் அவர் மனம் எப்படி செல்லுகிறது? அவன் நரகத்திற்கு இவன் செல்ல வேண்டிய கொடியவன் என்ற காரணத்தினாலே அவர் மனமானது பொய் வேடம் போனும்படியாக அவர் மனத்தை தூண்டினார். பொய் வேடம் போட்டால் தானே நரகத்துக்கு போக முடியும் என்று தூண்டினார், இல்லையா? ஆகையினாலே அந்த மனத்தை செலுத்துவது எது என்றால், அந்தந்த ஆன்மாவினுடைய கண்மத்திற்கு ஏற்பவே இந்த மனம் செலுத்தப்படுகிறது. அந்த மனத்தை செலுத்துவது யார்? சிவமே. ஆகையினாலே அங்க அழகா சொல்லி காட்டினார் இந்த கேனோபனிஷத்துல, ஓம் கேனேஷிதம் பகதி பிரேஷிதம் மனக. எனவே இப்படி கேனே என்ற சொல்லுக்கு எதனால், எதனால் என்று வருகிறது. இப்ப அந்த கேள்வியைத்தான் கேட்கிறார் பாருங்க. பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பும் எவன்பால் உதிக்குமோ? பந்தத்தை அகற்றுவதும் பல குணம் பரப்பும் எவனிடம் இருந்து உதிக்கிறது? கேள்வி கேட்கார். அது எட்டிமானே லேசான்னு நினைச்சிட்டோம்னா எவ்வளவு பொருள் நிறைந்து. எனவே
உயிர்களுக்கு பந்தத்தை அகற்றுவது அது எதனால் வருகிறது, எப்படி நிகழ்கிறது? இந்த பந்தம் என சொல்லக்கூடியதற்கு அது எப்படிப்பட்டது என சொன்னால், உயிரை அனாதியாகவே பந்தித்து இருப்பது ஆணவ மனம். அதனால அதுக்கு சகச மலம். நம்முடைய ஆன்மாக்களுக்கு சமலன்னு பேரு. ஆன்மாக்களுக்கு சமலன்னு பேரு. இயல்பாகவே அங்க என்ன இருக்கிறது? செம்பிலே கலந்திருப்பது போல இருக்கிறது. எனவே பண்டு தொற்றே இந்த உயிரை பந்தித்திருக்கின்ற அந்த ஆணவமலத்தை நீக்குதற்கு பந்தம் அகற்றும் குணப்பரப்பம். அந்த ஆணவமாகிய அந்த அழுக்கு நோய் போவதற்கு இறைவன் என்ன மருந்தை கொடுக்கிறான்? மாயையிலே கொண்டு போய் அமர்த்துகிறான் இல்லையா? மாயையிலே கொண்டு போய் அமர்த்துகிறான். அந்த பந்தம் அகற்றும் அனந்த குணம் பரப்பும் எவன்பால் உதிக்குமோ. அனாதியாக பந்தித்திருக்கின்ற ஆணவமல மறைப்பை அகற்றுவதற்கு மூலப்பிரகதியினுடைய விருத்தியாகிய குண தத்துவிலிருந்து தோன்றுகின்ற அந்த ஆன்ம தத்துவம் 24 எதனால் வந்தது? இறைவன் அதிர்ச்சிக்கிறான். சுத்த தத்துவத்தை வைத்துக் கொண்டு அந்த அந்த 24 தத்துவத்தையும் அந்த குண சம்பந்தமாகிய ஆன்ம தத்துவத்தை இயக்குகிறார். அது எதனால் இயங்குகிறது? எவன்பால் உதிக்குமோ. அப்படி அந்த குணதத்துவத்திலே இருக்கின்ற அதன்படி அந்த முதல்வனை தாரகமாக சொல்லக்கூடிய அந்த பெருமானிடமிருந்து எப்படி உதித்தது? யாரிடமிருந்து உதிக்கிறது? தாரகமாகி அந்த பெருமானிடம் இருந்து உதிக்கிறது. இதை கொஞ்சம் கவனமா கேட்க வேண்டிய கருத்து தெளிவா சொல்றேன். உயிர்களுடைய பந்தத்தை நீக்குவதற்கு உயிர்களுக்கு 24 தத்துவங்களும் எங்கிருந்து தோன்றுகிறது? தத்துவத்திற்கு தாரகம் யார் என்றால் அது ஒன்றாகிய அத கடைசியில சொல்றாரே அந்த இறையாம் கணபதி. இங்க கணபதி என்பது சிவத்தையும் குறிக்கும். எனவே உயிர்களுடைய மனபந்தம் நீக்குவதற்காக அந்த மாயையிலே சென்று தத்துவ கூட்டத்திலே சென்று வருகிறது. அந்த மாயை யாரிடம் இருந்து, அணுகரண போன போகங்கள் யாரிடம் இருந்து உதித்தது என்று சொல்லி காட்டுறார். பந்தம் அகற்றும் அனந்த குணம் பரப்பும் எவன்பால் உதிக்குமோ. இப்ப இந்த இடத்துல ஒரு சித்தாந்தங்கள், மாயை என்பது ஒரு தனி பொருள். சிவன் மாயையிலே தொடர்கொள்ள மாட்டான். அவனிடம் இருந்து ஆன்ம தத்துவம் வந்தது என்று சொல்லுகிறோமே, அது சித்தாந்தத்திற்கு பொருந்துமோ? எனவே ஆன்ம தத்துவம் சிவத்திடம் இருந்து வெளிப்பட்டது என்ற பொருள் கூட எவன்பால் உதிக்குமோ என்று சிவத்திடம் இருந்து வெளிப்பட்டது என்று சொல்லுகிறோமே, சிவன் தான் இந்த ஆன்ம தத்துவத்திற்கு தாரகமாக அமைந்திருப்பான என்றால் சித்தாந்த ரீதியிலே அவனிடமிருந்து உதிப்பதில்லை. மாயா ஒருவன் மாயையில் புகான். மாயையில் அவன் தொடக்கொள்ளவே மாட்டான். ஆனால் மாயையை இயக்குவதவனே. மாமாயா நீ மாமாயா. பெரியல கூற்றுக்கையில சொல்லி காட்ட, மாயையை இயக்குகின்ற நீ என்னை அந்த மாயையிலிருந்து காப்பாற்றுவாயாக. யாரு? ஞானசம்பந்தர் திருவிழா கூற்றுக்கையில கடைசியில சொல்லி காட்டுகிறான், மாமாயா நீ மாமாயா. எனவே மாயையிலே தொடக்குறாத நீ மாயையிலிருந்து என்னை காப்பாற்று என்று ஞானசம்பந்தர் சொல்லி காட்டுகிறான். அப்ப மாயையை தொடக்குறாதவன் தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவன், தத்துவாதீதன்னு பேரு. அப்படி இருக்கின்ற பொழுது 24 தத்துவங்களும் தோன்றுவது எவனிடம் இருந்துன்னு கேட்டால் சிவனிடம் இருந்தா பதில். ஆனால் இது எப்படி என்றால் அவனிடம் இருந்து உதித்தது என்பது உபச்சார வழக்கு. அவனிடமிருந்து உதிக்கல. ஆனால் அவன் இயங்குவதற்கு இது நிமித்த காரணனாக இருக்கிறான். அவன் இல்லை என்றால் இந்த 24 தத்துவங்களும் தொழிற்படாது. நிமித்த காரணனாக இருக்கிறான். நிமித்த காரணனை அவனிடமிருந்து தோன்றியது என்று சொல்லுவது மரம் உண்டு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தாமரைன்னு ஒண்ணு இருக்கிறது. தாமரைக்கு பேரு பங்கஜம்னு பேரு. பங்கஜம்னா தாமரை. பங்கு என்றால் சேரு, கஜம் என்றால் தோன்றுவது. தாமரை சேற்றில் இருந்தா தோன்றுகிறது? இல்ல, தாமரை கிழங்கில் இருந்து தோன்றுகிறது. தாமரை கிழங்குல இருந்துதான் தோன்றுகிறது. ஆனால் கிழங்கு இருந்தால் கிழங்கு தானாக அந்த தாமரை வெளிப்படும்படியாக நாளத்தை வெளிப்படுத்தாது. தாமரை கிழங்கு செயல்பட வேண்டும் என சொன்னால் ஈரத்தோடு கூடிய அந்த சேறு இருக்கணும்.
அந்த ஈரத்தோடு கூடிய அந்த ஷேற்றுக்குள் இருந்தால்தான் தாமரை கிழங்கு தொழிற்படும், தாமரை வெளிப்படும். எனவே ஈரமாகிய அது அந்த ஷேர் தான் அந்த தாமரை கிழங்கில் இருந்து தாமரை வெளிப்படுவதற்கு துணை செய்கிறது. அதுதான் இருக்கணும். தாமரை கிழங்கு மட்டும் இருந்தால் தாமரை வந்து விடாது, ஷேர் இருக்கணும். இதே போல மாயை தான் உயிர்களுக்கு மருந்து. ஆனால் அந்த மாயை நேரடியாக செயல்படாது. எப்படி தாமரை கிழங்கு வெளிப்பட ஷேர் துணை செய்கிறதோ அதே போல மாயை தொழிற்பட அங்கே இறைவன் நிமித்த காரணனாக இருத்தல் வேண்டும். ஆனாலும் அங்கே துணை செய்த அந்த ஷேற்றையே உபச்சாரத்தில் கொண்டு பங்கஜம் சொல்லிட்டோம். ஆனா நிஜமாகவே ஷேற்றிலிருந்து தாமரை தோன்றாது. ஷேற்றை அங்கே தாரகமாக வைத்துக் கொண்டு தாமரை கிழங்கிலிருந்து தான் வருகிறது. ஆனால் துணை செய்கின்ற அந்த ஷேற்றிலிருந்து வந்ததுன்னு சொல்லுவது உபச்சார வழக்கு. எனவே கிழங்கிலிருந்து தாமரை வந்தாலும் அதற்கு துணை செய்கின்ற ஷேற்றை வைத்துக் கொண்டு உபச்சாரத்திற்காக பங்கஜம் ஷேற்றிலிருந்து தோன்றியதுன்னு சொல்லுகிறோமோ அதே போல இந்த 24 தத்துவங்களும் அது தனிப்பொருள் இருந்தாலும் இறைவன் தத்துவாதிபனாக இருந்தாலும் அந்த தத்துவங்களை எந்தெந்த ஆன்மாக்களிடத்தை எப்படி செலுத்துதல் வேண்டும் என்று இயக்குவது அவனே. ஆகையினாலே தான் இங்கே அந்த தத்துவங்களை எல்லாம் இயக்குது எவன் என்று கேட்கிறார். பந்தம் அகற்றும் அனந்த குணப்பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டு இருந்து கறக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டு இருந்து கறக்குமோ. நாதம் முதல் பிரிதிவி ஈராக இருக்கின்ற 36 தத்துவத்திலே அடங்கி இருக்கின்ற அந்த 224 பூணங்கள், அந்த தொகை எப்படி தோன்றியது, அது எப்படி நிலை பெற்றது, அது எப்படி முடிவிலே அது நொடிக்கப்படுகிறது, யாரால் நொடிக்கப்படுகிறது, அதை எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டு இருந்து கறக்குமோ. ஆக இந்த உலகத்து உயிர்களுக்கு வேண்டிய இந்த தனு கரண பூண போகங்களை கொடுப்பதற்காக இந்த பூணங்கள் யாரிடம் இருந்து தோன்றுகிறது. அதனாலதான் உபச்சாரத்துக்கு சொல்லப்படும். போற்றி அருளுகை நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள். அவன் திருவடியிலே சென்று திருவடியிலே இருந்து உதிப்பதாகவும் திருவடியிலே சென்று ஒடுங்குவதாகவும் தான் நம்முடைய சித்தாந்தங்கள் சொல்லி காட்டப்படுகிறது. அதையெல்லாம் இயக்குவான் என்ன செய்கிறான்? சங்காரம் என்பது என்ன? சங்காரம் என்பது தொழிற்படாமல் நிலை வருத்தல், இளைப்பாறுவதற்காக தொழிற்படாமல் அதை அப்படியே ஒடுக்குதல். ஆகையினாலேத்தான் எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டு இருந்து சுரக்குமோ, எவனிடம் இருந்து ஈண்டு இருந்து சுரக்குமோ. இன்னும் சுந்தரம் நிறைய இருக்கு. உலகத்தை படைக்கிறதுக்கு, வீட்டை கட்டுறதுக்கு நாம ஒரு ஒப்பந்தக்காரரை பிடிச்சி அதுல மணல் எடுத்து கல்லை வச்சு சிமெண்ட் எடுத்து சாமலை பூசி மரங்களை வச்சு கொத்தனார்களை வச்சு சித்தார்களை வச்சு அனுமதி பெற்று இவ்வளவு சிரமப்படுறோம். ஆனா இறைவன் இந்த உலகத்தை எப்படி செய்கிறான்? நொடிப்பொழுதிலே, க்ஷணப்பொழுதிலே, சங்கல்ப மாத்திரத்திலே எல்லாம் செய்கிறான். அதான் ரொம்ப முக்கியம். சங்கல்ப மாத்திரத்திலேயே தான் எல்லாம் செய்கிறார். அதைத்தான் அழகாக இங்கு சொல்லி கேட்டுகிறார். எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டு இருந்து சுரக்குமோ, கறக்குமோ. ஆகையினாலே எவனிடத்தில் இருந்து இந்த உலகம் இருக்கிறது, அவன் காரியத்தை லேசாக செய்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். சங்கல்ப மாத்திரத்துல செய்வார். எப்படி செய்கிறார்? பிரதானமா உலகத்தை தோற்றுவிக்கப்பட்டது. பிரபஞ்சம் என்றால் என்ன? பிரபஞ்சம் தோன்றி விரிவது. மாயையிலிருந்து தோன்றி விரிவதாலே இந்த உலகத்திற்கு பிரபஞ்சம்னு பேர். அது என்ன செய்யலாம்? எல்லாம் தோற்றுவிக்க பண்பு உயிர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தல் வேண்டும் என்பதற்காக இறைவனான என்ன செய்வான்? லேசா அப்படி கண்ணை சிமிட்டுவார். கண்ணு லேசா சிமிட்டுவார். அது இமையா முக்கண். கண் சிமிட்டிறார் ஒரு இடத்துல. குமரகுருவர் சுவாமிகள் தன்னுடைய திருவாக்குல இதை சொல்லி காட்டுகிறார். அப்படி கண்ணை சிமிட்டுவார். உடனே ஆழ்கடலுக்குள் பெண் குதிரை வடிவத்திலே இருக்கின்ற அந்த வடவைத்தி வெளிப்படும். அந்த வடவைத்தியினுடைய வெப்பத்தினாலே கடல் அப்படியே கொந்தளித்து கரையை சென்று அணைக்கும். அந்த மண்
அந்த நிலம் மூடப்பட்ட அணிந்த பின்பு அங்கு இருக்கின்ற அந்த கடல் நீரினை அக்னி தான் ஏற்றுக்கொள்கிறது. அக்னி அது அடக்கி கொள்கிறது. அந்த அக்னியை காற்று அடக்குகிறது. அந்த காற்று ஆகாயத்திலே சென்று ஒடுங்கி விடுகிறது. இப்படி இறைவனானவன் இப்படி லேசாக கண் சுமுட்டுவதையே அந்த சங்கல்ப மாத்திரமே எல்லாம் செய்கிறார். உலகத்திலே ரொம்ப எளிதானது எது என்ன சிரமம் இல்லாத கண் சுமிட்டுதல் தான். நாம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கண் சுமிட்டு கொண்டிருக்கிறோம். கண் இமைக்கிறது. கண்ணை இமைக்கணும்னு சிரமப்பட்டா நினைக்கிறோம். நினைத்த மாத்திரத்தில் அது அதுவாக செய்து கொண்டிருக்கிறது. அது இயல்பாகவே செய்கிறது. இதே போல இறைவனானவன் தான் சங்கல்ப மாத்திரத்திலேயே விளையாட்டாக ஐயானே ஆட்கொள்ளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தெழுந்தேன். எனவே அவன் படைத்தல் காத்தல் அழித்தல் என சொல்லக்கூடிய எல்லாம் அவனது விளையாடல். விளையாடல் என்ற சொல்லுக்கு எளிமையாக செய்வான். அவன் யார்? அதுதான் சொல்லி காட்டுகிறார். அதுக்கு சொல்கிறார், சந்தமறை ஆகமங் கலைகள் அனைத்தும் எவன்பால் பால் தக வருமோ. ஓசை நயமுடைய வேதங்கள், ஆகமங்கள், மற்ற கலை நூல்கள் எந்த இறைவனிடம் இருந்து வெளிப்படுகிறது? சிவத்திடம் இருந்தான. பல்லுயிரும் பயங்கொண்டு உய்கையென கொள்ளை என்னும் தடவையல் நாப்பன் அருள் வித்திட்டு கருணை நீர் பாய்ச்சி வேதம் என்னும் பாதவம் வளர்த்தனே. குமரகுருவர் சுவாமிகள் பண்டார மும்மணி கோவிலை சொல்லி காட்டுவார். எனவே அவனிடம் இருந்துதான் வேதம் வெளிப்பட்டது. வேதத்திற்கு ஒரு பொருள் சுயம்பு. ஏன் வேதத்துக்கு சுயம்புன்னு ஒரு பேர் உண்டு? திருக்குறளுக்கு எத்தனையோ பேர் உண்டு. அந்த திருக்குறளுக்கு உள்ள அந்த நூலுக்குள்ள பெயர்களிலே ஒன்று திருவள்ளுவர் என்று ஒன்று. அழக வெளியிட பார்க்கணும். திருக்குறளுக்குள்ள இது பல பெயர்கள் இருந்தாலும் அந்த பெயர்களிலே ஒன்று திருவள்ளுவர். ஏன் திருக்குறள் நூலுக்கு திருவள்ளுவர் பெயர் வந்தது என்றால் இது கர்த்தா ஆகு பெயர். இது கர்த்தா ஆகு பெயர் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கு. ஆகையினாலே இந்த கர்த்தா ஆகு பெயர். எனவே வேதத்தினுடைய கர்த்தா தோற்றுவித்தவர் சுயம்புவாகிய சிவ நம்முடைய பெருமான். ஆகையினாலே தான் கர்த்தாவாக பெயராகி சுயம்புவாகி சிவத்திடம் இருந்து வெளிப்பட்ட வேதத்திற்கும் சுயம்பு என்று பெயர் உண்டு. அதைத்தான் இங்க சொல்லி காட்டுகிறார். சந்தமறை ஆகமங்கள், சந்தமறை ஆகமங்கள் அனைத்தும் எவன்பால் பாற்ற வருமோ, யாரிடம் இருந்து வெளிப்படுமோ என்று சொல்லி காட்டுகிறார். அடுத்த அழகான செய்தி. பாற்ற வருமோ, வந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம். இப்படியெல்லாம் உயிர்களுக்கு உபகாரம் செய்கின்ற அந்த இறை, அந்த இறை என்று சொல்லுக்கு என்ன பொருள் என சொன்னா, ஆளுகின்ற அரசனுக்குத்தான் இறைவன் பேர். உயிர்களாகிய நம்மை ஆளுகின்ற காரணத்தினாலே அவன் இறை. எல்லா உயிர்களுக்கும் அவன் தலைவன். ஆகையினாலே தான் இறைவன் அங்கே நம்முடைய பரம்பொருளை இறை என்று சொல்லுகின்ற ஒரு மரபு உண்டு. அரசனுக்கும் இறைவன் தான் பேரு. நம்மை ஆளுகின்ற காரணத்தினாலே, எல்லா உயிர்களையும் ஆளுகின்ற காரணத்தினாலே பரம்பொருளுக்கும் இறை என்ற உயிர் பெயர் உண்டு. அங்க அழகா சொல்லி காட்டுக. அந்த இறையாம் கணபதியை, சிவகணங்களுக்கு தலைவனை, சிவகணங்களுக்கு தலைவனை அந்த இறையாம் கணபதியை. பின்னால விளக்கமா நம்ம விநாயகப் பெருமானை பற்றி முற்போக்கு சிந்தனையிலே ஒரு, அதாவது முன்னுரையாக சில சிந்தனைகளை பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு பேருக்கும் இதென்ன, அந்த அங்கத்திலே இருக்கின்ற ஒவ்வொன்றும் எந்த உண்மையை தத்துவத்தை காட்டுகிறது. ஏன் மற்றைய கடவுளை விட விநாயக பெருமான் இப்படி யானை முகத்தோடு அதிசய ஒரு திருவடிவமாக காணுகிறார். இதெல்லாம் நம்ம சித்தாந்த ரோக்கத்துல அது என்னென்ன காரணம் என்று விநாயகரை பற்றி நம்ம பறக்க சிந்திக்க இருக்கிறோம். ஏன்னா அந்த நூலை வைத்து விநாயக பெருமானை வைத்து கொஞ்சம் சிந்திக்கணும். ஆகையினாலே இங்க அழகா சொல்ல அந்த இறையாம். இப்ப சொல்லப்பட்ட இத்தனையும் சிவனுக்கு உள்ள இலக்கணம். இறைவன் தான் நமக்கு ஆளுகின்ற அரசன். ஆகையினாலே தான் ராஜாதி ராஜனாகிய அந்த இறைவன் இருக்கின்ற ஆலயமாகிய அரண்மனையிலே அந்த அரசனுக்கு உரிய கொடியாகிய இடவக்கொடியை ஏற்றி திருவிழா கொண்டாடுகிறோம். என்ன பொருள்? கொடிக்கவிலே ஈஸ்வரமூர்த்தி அப்படி எழுதுகிறார். சிவபெருமான் ஒருவனே அரசன். அந்த அரசனது கொடி இடவக்கொடி. நாமெல்லாம் ஆளுகின்ற, உயிர்களெல்லாம் ஆளுகின்ற அந்த குடி மக்கள், சிட்டிசன்ஸ். ஆகையினாலே
இறை என்பது சிவத்தை குறிக்கிறது, பொது பொருளாக சிவத்தை குறிக்கிறது. ஆனால் விநாயகர் சொல்வது விநாயகம் சிவனும் ஒன்றுதான். விநாயகரும் சிவனும் ஒன்றுங்கிறதுக்கு உங்களுக்கு பல இடத்துல உங்களுக்கு தெரிகிறது. இருந்தாலும் உங்களுக்கு லேசா நான் சொல்லி காட்டுறேன். அதிராவடிகள் மூத்த பிள்ளையார் திருமமணி கோவை என்று ஒரு நூல் செய்திருக்கிறார். அந்த மூத்த பிள்ளையார் திருமமணி கோவையில சொல்லுகின்ற பொழுது விநாயகனுக்கு 3 கண்ணுங்கிறார். சிவனுக்குத்தான் 3 கண்ணு, அம்பாளுக்கும் 3 கண்ணு, விநாயகருக்கும் 3 கண்ணு, முருகப்பெருமானுக்கும் ஒவ்வொரு முகத்திலே 3 கண்கள். எனவே சிவமே இவர்களும் என்பதை காட்டுவதற்காகத்தான் நம்முடைய பெருமான் விநாயகருக்கு 3 கண். இப்படி விநாயகருக்கு 3 கண் என்பதை நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிராடிகள் அருளி செய்திருக்கின்ற மூத்த பிள்ளையார் திருமமணி கோவையில மொழியின் மறைமுதலே முன்னயனத்து ஏரே என்று அழகாக இறைவனுக்கு 3 கண் உண்டு என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். இதே போன்று கபிலதேவ நாயனார் மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலையிலே அங்கே சொல்லுகின்ற பொழுது ஒரு கோட்டு இருசெவி முக்கட் செம்மேனி ஒன்களிரே 3 கண்களை உடையவன். இந்த துன்பத்தை ஏன் சொல்றேன்னு சொன்னா, சிவன் வேறு விநாயகர் வேறு அல்ல. எனவே விநாயகரை துதிக்கின்ற பொழுது அந்த 3 கண் என கொல்லப்பட்ட காரணத்தினாலே இது சிவத்தைக்கு உள்ள இலக்கணம் விநாயகர் மேல் அங்கே ஏற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சொல்லி காட்டுகிறார் அழகாக. அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம். இதான் ரொம்ப முக்கியம். எப்படி வணங்குதல் வேண்டும். ஏன் விநாயகர் வெளிப்பட்டார்னா அன்பு கூற வெளிப்பட்டார். கண்ணப்பருக்கு ஏன் 6 நாள்ல வெளிப்பட்டார்? அன்பு கூர்ந்த காரணத்தினாலே. இதான் நம்முடைய நூல்களிலே செய்யப்பட்டிருக்கிறது. இறைவனிடம் பெருமானே உன்பால் எனக்கு அன்பு ஏற்படும், இரவாத இன்ப அன்பு வேண்டினார். காரைக்கால் அம்மையார் கேட்டதாக சேக்கலார் சொல்றார். இரவாத இன்ப அன்பு வேண்டி. அந்த அன்பு என்பது எப்படிப்பட்டது என சொன்னா, இறைவன் உயிர்களுக்கு சிவத்தை அடைய அவன் கொடுத்திருக்கின்ற முதல் உபகாரமாகிய பொருள் அன்பு. அந்த அன்பு என சொல்லக்கூடியது நினைக்கும் பொழுதே அங்கே அந்த அன்பு என்பது ஊற்றெடுத்தல் வேண்டும். அன்பு மிகுதியினாலே தொழுதல் நிகழும். தொழும் பொழுது அன்பு பெருகி கொண்டே போகும். அதுதான் முக்கியம். அன்பு மிகுந்தால் தொலை செய்யும். தொலை செய்தால் அங்கே அன்பு குறைபடாது. தொழும்போது ஏற்படுகின்ற அந்த சுவையை அனுபவிக்கின்ற அனுபவமாக மேலும் மேலும் அன்பு பெருகி கொண்டே போகும். அந்த தொழுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அனுபவ சுவை இருக்கிறதே, அது கூடுவதற்காக அன்பு மனதிலே பெருக்கெடுத்து ஓடும். அதான் சிறைபடா நீர் போல் மணிவாசகர் சொல்லி காட்டுவார்ல. கடல்ல மழையை திறந்தாச்சுன்னு எப்படி சிறைபடா நீர் போல் அது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, வற்றாது குறையாது செல்லுகிறதோ, அதே போல இந்த அன்பானது பீரிட்டு இட வேண்டும். அதனால்தான் அந்த அன்போடு உங்களை தொழுகிறேன் என்று அன்பு கூற, அன்புங்கிறத சொல்ற, அன்பு கூற, அன்பின் மிகுதியினாலே உன்னை வணங்குகின்றோம் என்று தம்முன்னே காட்சியளித்த பல வடிவங்களுடைய அந்த விநாயகர்களை கண்டு காசியோனியருடைய புத்திரர்கள் இப்படி தோத்திரம் செய்தார்கள் என சொல்லி இந்த திருப்பாடலை நான் ஒரு முறை படித்து இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். பந்தம் அகற்றும் அனந்த குணப்பரப்பும் எவன் பால் உதிக்குமோ, எந்த உலகும் எவனிடத்தில் இருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகமங் கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் என்று இப்படி சித்தாந்த கருத்துக்கள், இறைவனை பற்றிய உண்மைகளை எல்லாம் நம் மனம் கொள்ளும்படியாக இந்த திருப்பாடலையே கச்சிய பொம்னீர் வைத்திருக்கிறார் என சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். வாழி தென் கையிலை அம்பொறுப்பும் வையமும், வாழி மெய்யன்பர்தம் கனமும் வன்மையும், வாழி அஞ்செழுத்தினில் வளமும் நீதியும், வாழி சீர் தொண்டர் சீர் வாழி வாழியே. திருச்சிற்றம்பலம்.